மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து அரசியலோ கிராமத்துப்புறங்கள்ல லாரி தான். சரி, இவங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, லாரியில இவனை ஏற்றி கொண்டு போறாரு. சில்ட்ரன் வந்து அம்யூசிங் டு லுக் த்ரூ தி விண்டோ இல்லையா. இவன் அந்த லாரி அதே மாதிரி உட்காந்துருக்கான். அது வந்து இந்த ஸ்லைடிங் நாப் இருக்கும் லாரியில. நீ பார்த்து எப்படி தந்தா அவன் அதை கை வச்சா வந்துச்சு, வெளியில விழுந்துட்டான். வெளியில விழுந்த உடனே அந்த ஸ்பீடிங் லாரியில விழுந்த உடனே தரையில அடிபட்டு பவுன்ஸ் ஆகி அங்க ஒரு பிளேட்ல அவனுடைய கால் கிழிச்சிச்சு. லோக்கல் ஹாஸ்பிட்டல் அவனை ட்ரீட் பண்ணாங்க. ஒரு நாள் வந்து வீட்டுல ஒரே எலி செத்த நாட்டம். ஒரு விவசாய வீடு, ஏதோ ஒரு இடத்துல எலி செத்துக்கு கொடுத்து கேட்டு வராத இவர் ரூம்ல வருது. அந்த போர்வையை எடுத்து பார்த்தா அவனுடைய கால் அழுகிட்டு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த 2 காலையும் அடிபட்டு அழுகின உடனே ஹைதராபாத் எடுத்து போயிருக்காங்க. இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, இட்ஸ் டூ லேட், 2 காலையும் ஆம்பியூட் போடணும் சொல்லிட்டு இந்த பையன்கிட்ட கேட்டு, என்னப்பா பண்ண போற, வாட் அபவுட் யுவர் ஃபியூச்சர்? அப்போ சொல்ல, நான் என்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், அதனால என்னை ஏதாவது என்ஜினியரிங் படிக்க வேண்டும் போது லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல்ல இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, இவனை ஸ்பான்சர் பண்ணி சென்னை ஐஐடியில அவனை படிக்க வச்சாங்க. இவன் கம்ப்ளீட்டா என்ஜினியரிங் படிச்சு கூகுள்ல வந்து இவனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சி கேம்பஸ் இன்டர்வியூலே இந்த பையன் வந்து எல்லாருக்கும் ஒரு மாடல், ரோல் மாடலா. பவுன்சிங் பேக்கு ஒரு நல்ல உதாரணம். நான் நிறைய காலேஜஸ்ல போகும் இந்த பையனை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணேன். எல்லா அம்யூனிட்டிஸும் எல்லா இதுவும் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு கொடுத்து பேரண்ட்ஸ் சப்போர்ட்லாம் இருக்கும் பொழுது நீங்க படிக்க மாட்டீங்கப்பா, ஆனா இவன் எப்படி பண்ணி மேல வந்திருக்கான் பாரு, 2 காலையும் இழந்த பரம். இன்ஃபேக்ட் இந்த சேர், எலக்ட்ரிக் சேர் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டொனேட் பண்ணது ஐஐடி சென்னை. உங்களுக்கு தெரியும், ஃபேமஸ் பர்சனாலிட்டி இந்திரா காந்தி வந்து ஒரு ரிசல்ட் பர்சன். நிறைய விஷயங்களை அவங்களை எனக்கு பிடிக்காது. ஒரு அரகண்ட் லேடி, நிறைய கரப்ட் மென்டாலிட்டி உண்டு, ரிலீஜியஸ் பேஸ்டா நிறைய திங்க் பண்றதெல்லாம் அவங்களுக்கு நிறைய இருக்கு. பட் இந்த ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் கிளிப்பிங்ஸ் முடிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கை அப்படின்னா, அவ்வளவுதான், வரவே முடியாது. அந்த இதுக்கு அப்புறம், எமர்ஜென்சிக்கு அப்புறம் she lost her government, எலெக்ஷன்லயும் போயிட்டாங்க. ஸோ debarred from எலக்ட்ரோ அந்த போஸ்ட், எலக்டிவ் போஸ்ட்ல இருக்க முடியாது, தேர்ந்தெடுத்த எந்த போஸ்ட்லயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. இந்த லேடி ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் மேல வந்தாங்க. எனக்கு கலைஞரை வந்து கட்சி வீச்சிய பிடிக்காது. எங்க கம்பெனில வந்து தங்கினாரு. நான் இப்போ வந்து பிஆர்ல இன்சார்ஜா இருக்கேன். இவர் வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே எங்க கம்பெனில ஜெயலலிதா நிரந்தரமா தங்குவாங்க, வரும்போதெல்லாம் இவன் தங்குவாங்க. இவர் வரும்பொழுது வந்து சொல்லி வச்சிருக்காங்க, இவர் பத்தி எனக்கு நல்லா தெரியும், நிறைய டிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு உண்டு. இவர் அப்ப நடந்துட்டு இருந்தார், 2 பக்கமும் நடத்தி கூப்பிட்டு வந்தாங்க. வரும் பொழுது ஜெயலலிதா போட்டோவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ண கண்டுபிடிச்சாரு, ஏன்னா அந்த மார்க்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துல ஒரு சூரிய உதயம் மாதிரி இப்படி ஆற மாதிரி ஒரு மார்க்கை மாட்டிட்டேன். வந்த உடனே இப்படிதான் பார்த்தாரு. பார்த்த உடனே தெரிஞ்சுக்காரு, நம்மளோட ஒரு கெட்டியால் வந்திருக்காங்க, மாட்டிட்டா மாட்டேன் அப்படின்னு. இப்படி பார்த்த உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சாங்க, தினேஷ் ஒர்க் பண்ணிடலாம். ஆமா, அப்படி ஒரு உழைப்பாடு. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற பாருங்க, ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர் அப்படியே அலாட்டா தூக்கி கொண்டு போய் தெருவில் போற வச்சாங்க. அவ்வளவுதான், டூம்டு அப்படின்னாங்க, எனக்கு வரவே முடியாதுன்னாங்க. மறுபடியும் அந்த ரெசிலியன்ட் ஆட்டிடியூட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நியூஸ்ல இருந்துட்டே பாருங்க. அரசியல் கட்சியில நீங்க நியூஸ்ல இல்லைன்னா இவரு டிசப்பியர் இருந்துட்டே இருந்து எங்க எப்படி வெறும் லுங்கியோட கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படிலாம் டார்ச்சர் பண்ண ஜெயலலிதாவோட அவ்வளவு. மறுபடியும் அடுத்தது யாருன்னு பாருங்க, இவருக்கு வாழ்வு வந்த உடனே அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணாங்க. அந்த அம்மாவை ஜெயில போட்டாங்க, கொசுக்கடி எரிக்கடியில போட்டாங்க. அந்த அம்மா முடிஞ்சு போச்சுட்டாங்க. கலைஞர் மாதிரி மென்டாலிட்டி ஒர்க் பண்ணி அந்த அம்மாக்கு இவங்க சொகுசு ராணியா, இவங்க வந்து ஜாலியா வாழ்ந்தாங்க. எப்படி மேல வந்தாங்கன்றது. எம்ஜிஆர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல. ஒரு பாருங்க, ஒரு ஆக்டர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஹீரோ மேட்னி ஐடோல், அவரை ஷூட் பண்ணிட்டாங்க, குரல் போயிடுச்சு. எல்லாரும் சொன்னாங்க எம்ஜிஆர் பேச முடியாது அப்படின்னு. ஆனா பேசி 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 மறுபடியும் கொஞ்சம் பேசுவாரு, ஆனா பேசுறேன் அந்த கோபம் அப்படின்னு ஆனாலும் முயற்சி பண்ணி பேசினார். அடுத்தது பாருங்க, சீஃப் மினிஸ்டர்
அவருடைய இப்போ கூட என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டாருங்க, சார் எப்படி சார் எப்படி நம்ம கோல் செட் பண்ணி அதை அடையிறது அப்படின்னு. இவர் எப்போ கோல் செட் பண்ணாரு தெரியுமா? எம்எல்ஏ ஆகணும்னு முடிவு பண்ணும்போது நான் சீஃப் மினிஸ்டர் ஆக முடிவு பண்ணார். யாருக்குமே தெரியாது, டிஎம்கே தெரியாதுன்னு ஒரு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ரகசியமா வச்சிருந்தார். வந்து ஃபைட் பண்ணி மேல வந்தார். அதுக்கப்புறம் அந்த வியாதி வந்து வந்த உடனே குரூப்லையும் கொண்டு போயிட்டாங்க. இதை எதிர்கட்சி இந்த போட்டோலாம் எடுத்து அவன் வரவே முடியாது, என்ன பேச முடியாதான், சைலண்டா உட்காந்துருக்காராம், பாருங்க இதுதான் ஒரு உண்மை ரூபம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க எதிர்கட்சியெல்லாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவங்க சைட்ல இருந்து போட்டாங்க, புரட்சி தலைவர் சிரிக்கிறார் பொன்முகத்துடன் இவங்க சைட்ல இருந்து எல்லாம் போட்டாங்க. அவர் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே எப்படி இருக்காரு, அந்த குரூப்ல இருந்து வந்த உடனே அதோட பெரிய வேடிக்கை, இந்த கையை தூக்கி காட்டுவார் எப்பவுமே. அவர் இந்த கையை தூக்க முடியல, சாப்பிடுறதுக்கு முகத்தை அப்படி கொண்டு போவார், கை வராதான். அவங்க ஜானகி அம்மா சொல்றாங்க, அந்த ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே கூட்டத்தை ஒரு பார்த்தாரு பாருங்க, வாசல்ல வந்து ஒரு இதுல ஏறி நின்று கூட்டத்தை பார்த்த உடனே அப்படி தூக்கினார். எப்படி தூக்கினாங்க நம்ம சொல்றாங்க, நீங்க அந்த ஜெய்சன் பேட்டியில படிச்சுப்பாரு. அப்படி தூக்கிட்டாராம். என்ன என்னால் முடியும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ முதல்ல முடிஞ்சே தெரியும், முடியாததுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் தேர் இன் அவர் மைண்ட். மென்டல் பிளாக்ஸ் என்னைக்குமே டேஞ்சரஸ். நான் நிறைய பசங்களை வந்து ஹை பர்ஃபார்மரை மாற்றி விட்டுருக்கேன். அது காயப்பட்ட ஒரு பையன் 13 டைம்ஸ் சொன்னாங்க. கவுன்சிலிங் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் டாக்கிங். கவுன்சிலிங் வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. அவன் எப்படி வந்து உட்காடுறான், அவன் கவனிக்கிறானா இல்லையா இல்லை. நான் எப்பவுமே சைட்ல தான் உட்கார வைப்பேன், என்னுடைய கண் பார்வையில் உட்கார வைக்க மாட்டேன். இங்கிருந்தே வாட்ச் பண்ணுவேன் என்ன பண்றான், எப்படி இருக்கான். ஒரு கேர்ள் வந்துச்சு, டைவர்ஸ் பண்ண, முஸ்லீம் கேர்ள் டைவர்ஸ் பண்ண வந்துச்சு. பட் எந்த ஃபர்தா இருந்தா ஒன்றும் கிடையாது. சாதாரண ஒரு அந்த டாப் இருக்கு இல்லையா, அதை தலையில இப்படி போட்டுட்டு அவங்க அம்மா ஃபுல் ஃபர்தா இருக்கு. அந்த பொண்ணு உட்கார்ந்த விதம் பாத்தீங்கன்னாக்க, செந்தில் இஸ் எ ஜென்ட். அவர் ஜென்ட் வேணா போறாங்க. ஒரு லேடி, ஒரு முஸ்லீம் லேடி காலை இப்படி போட்டு, இது வந்து பிரிட்டிஷ் ஸ்டைல் ஆஃப் சிட்டி. இப்படி கிராஸ் பண்றது, இப்படி பண்றதுன்றது இந்த காலம் அமெரிக்கன் ஸ்டைல். இந்த சைடு ஓப்பன் ஆகும், அந்த அமெரிக்கன் ஸ்டைல உட்காந்து எனக்கு நேர காலை ஆட்டிட்டு என்னை இப்படி பார்த்துட்டு இருந்தது. என்ன அர்த்தம், நீரம் ஜாக்சன் துறை என்பவரோடு என்னைக்குமே இது பேர் ஹேண்ட்லிங் பேர் பாடி லாங்குவேஜ். சப்போஸ் செட்டில் நான் கூப்பிடுறான்னு வச்சுங்க, நான் இங்க இருக்கேன் கூப்பிடுறாரு அப்படின்னா, நான் இங்க இருந்து பிரபாகர் பார்த்துட்டு இருப்பேன், செந்தில வந்து பார்த்துட்டு அங்க இப்படி திரும்பினால அவரை பார்த்துட்டு என்ன அர்த்தம், என்ன பண்ணணும். வீட்டுல கூட நீங்க பார்க்கலாம், ஒய்ஃப் போகும்போது கூப்பிட்ட வணக்கம் சொல்லுங்க அப்படின்னா, ஐ எம் நாட் ரெடி, இன்னும் கூட உனக்கு என்ன அர்த்தம், அவங்க திரும்பி சொல்லுங்க அப்படின்னாதான் நம்மளை பார்க்குறாங்க. இந்த ஹேண்ட்லிங் மட்டும் கதவே கூடாது. அந்த பொண்ணு ஹேண்ட்லிங் பண்ணிச்சு, நான் கேட்டாங்கன்னு சொல்லுங்க அப்படிங்கிறது. கடைசியில் அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த அம்மாட்ட சொன்னேன், படித்த பொண்ணு எம்சிஏ படிச்சிருக்கு, அமெரிக்கன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுது, லேக்ஸ்ல சம்பாதிக்குது, கண்ட கழிச்சலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு ஒத்துக்குமா அப்படின்னு. உடனே இந்த பொண்ணு டிசைட் பண்ணிச்சு, நம்மளுடைய அக்செப்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அதை விட்டு நான் ஒரு பக்கம் இருக்கேன், என் பக்கம் வாங்க அங்க இருக்கும். நான் உடனே சொன்ன உடனே என்னாச்சு, இந்த பொண்ணு வந்து முடிவு பண்ணிச்சு, அம்மா வெளியில அந்த பொண்ணு இது நடந்து ஒரு 15 வருஷம் இருக்கும். என் தனியா விட்டு போறதுக்கு அவங்களுடைய கல்ச்சரும் அலோவ் பண்ணல, ஒரு தாயுடைய மனசும் அலோவ் பண்ணல. நான் சொன்னேன், அம்மா கதவை திறந்துருக்கு, கண் பார்வையை நீங்க உட்காந்துங்க, நான் பேசுறேன் அந்த பாபாட்ட. அவங்க போய் உட்காந்து நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், ப்ளீஸ் கோ ஹஸ்கி பேசுது. அந்த அம்மா காதே இப்படி பார்க்குது அப்படி பார்க்குது. பட் இந்த பொண்ணு சொல்லுது, அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் அந்த ஹஸ்பண்ட், எல்லாத்தையும் நான் கட்டிட்டேன், எந்த பொண்ணாலும் பொறுத்துக்க முடியாது. பட் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அப்ரோச் தான், அந்த மாதிரி கணவன்ட்டு அப்ரோச் தான். அப்போ நான் சில டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தேன். டிராமா தெரப்பின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, அட்லீஸ்ட் ட்ராமடைஸ் பண்ணணும். உங்களை மாதிரி ஒரு ஆள் பார்க்கவே முடியாது, எப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பேசணும். அவங்க மாமா அத்தைக்கெல்லாம் போய் அதான் எப்படி எப்படி சமைக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்கணும். அப்ப கேட்டாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க மருமகள். அதை விட்டு பெரிய சமைச்சு எனக்கு தெரியாது, எங்க வீட்டு கூட சூப்பரா சமைப்பாங்க அப்படின்னா முதல் எளிமை இந்த பொண்ணு. எல்லாம் சொல்லி கொடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் பேசி திரும்பி வந்துட்டு, சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு. ஜோடியா வந்திருக்கேன் தனியா வந்திருக்கேன், ஜோடியா வந்திருக்கேன் அப்படின்னு.
ஆனா என் ஹஸ்பண்ட் கூட இருந்துச்சு. அடுத்து யார் கூட வந்திருக்கேன்னு என் குழந்தை கூட இருந்துச்சு. இப்படி ஒரு சந்தோஷம். என்னுடைய ஒய்ஃப் சொன்னா பரவாயில்லையே இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து மென்டல் தான். மென்டல் ஆஸ்பெக்ட் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனை பார்க்க முடியும். எனக்கு ரஜினியை ரொம்ப பிடிக்கும். நாட் as an actor but as an achiever. கண்டக்டரா இருந்த ஒரு ஆளு தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் போய் இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் நான் மேல இருந்து போகணும்னு ஆசைப்படுறேன், நான் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், என்னுடைய அந்த பிசினஸ்ல நான் முன்னேறணும்னு ஆசைப்படுறேன், என்ன பண்ணணும் எனக்கு கற்றுக் கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃப் பிலீஃப். என்னால முடியும் நம்பாத வரைக்கும் நம்ம அதை போக முடியும். நம்ம முடியும் நினைச்சிட்டீங்களா, that is a way. When there is a will, there is a way. Very easy. அவர் மாதிரி பண்ணார். எல்லாரும் சொன்னாங்க, ஏப்பா கவர்மெண்ட் ஜாபுப்பா, கண்டக்டர் வேலைப்பா, மாஸ் தள்ள அடிச்சு சம்பளம்ப்பா, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எங்க போறேன்? சினிமாவுக்கு. ஐயோ எந்த இடத்துக்கு? மெட்ராஸ்க்கு. சென்னைக்கு போறேன் தமிழ் படத்தில் நடிக்கிறதுக்கு. தமிழே தெரியாது, எனக்கு உனக்குன்னு ஒரு அந்த காலத்துல இன்னைக்கு அப்புறம். ஆனாலும் அந்த ஸ்பீடு, இந்த ஸ்டைலு எல்லாம் சம்திங் டிஃப்ரெண்டா பண்ணாங்க. இளையராஜா பார்த்தாங்க. ஸோ என்னைக்கும் அவர் நம்பிட்டார். இவருக்கு அத்தனையும் உண்டு. மேல ஒருத்தர் இருக்காரு, நல்ல கலரு, நல்ல பர்சனாலிட்டி, ஆட தெரியும், அத்தனையும் தெரியும். இவருக்கு ஒன்றும் தெரியாது. எப்படிங்க மேல வந்தாரு? சிவகுமார் சொல்றாரு, அவர் ரெமனைஸ் பண்ணி ஒரு சாதாரண கருப்பா ஒரு கிராமத்து இளைஞர் மாதிரி இருக்காங்க. ஆனா எப்படி என்ன பேச முடியலன்றாரு. சிவகுமார் சொல்றாரு, ரஜினி 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 கத்துறான். பூனா ஒரு கேள்விக்கு அப்புறம் போதும் அறுவடை கொடுக்க போதும். எனக்கு என்ன தெரியல. நன்றி. என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹேவ் பிலீஃப் இன் மீ. ஒண்ணுமே வேண்டாங்க, நான் முன்னாடி நிக்கிறேன். குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் என்ன நீங்க எப்படித்தான் என்ன எப்படிலாம் மறக்கலாம், எப்படிலாம் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ். அது கேட்கறது எனி கொஸ்டின்ஸ் கேட்கறது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. see my eyes, see my face. first I should believe this. அந்த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா இல்ல இவருக்கு இருக்குது. நம்மளால இருந்தது எங்கேயோ விட்டு 200 crores நீங்க அவருக்கு 70+. இவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு அடிக்க முடியல. இவரோட சகஜவே ஒரு ஆள் இன்னைக்கு இதான் தாயேக்கு இருந்துட்டு யாரும் சொல்ல விரும்பல. தாயேக்கு இருந்துட்டு பாபா ஃபெயிலாச்சு. சொந்த படம். ஐயோ நான் யாரும் இல்லை, குதிரை எழுந்து ஓடுவேன் அப்படின்னு அது மாதிரி எழுந்து ஓடுனேன். எல்லாரும் போயிட்டு அதோட முடிஞ்சு வச்சு ரஜினி எழுந்துட்டார். சிவாஜி அது எப்படிப்பட்ட படம் பாருங்க. யாராவது கரெக்டா சட்டம் வருவாங்க. நிறைய சட்டம் வந்துருக்கு. நான் நிறைய பேர் சொல்லுவேன், இந்த சவுண்ட் எவ்வளவு முக்கியம். வேற சவுண்ட் கொடுத்து பாருங்க, நல்லா இருக்குமா? அப்படிலாம் இருக்கா? அப்படிலாம் இருக்கா? அப்படிங்கிறான். அதை யார் வந்து டிவைஸ் பண்ணிருக்க பாருங்க. ரகுமானும் இன்னும் ஒன்னா சேர்ந்து டிவைஸ் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற ரகுமான் அப்படிங்கிறாரு. சரியா வராது, சரியா வருது. இப்படி பிளான் பண்றாங்க. See, when you think, when you have belief, anything is possible, everything is possible. அடுத்து பாருங்க, யாரு? ऋषभ पंत एक्सीडेंट हो कार तो लगी नहीं थी, लेकर तो मैं एसयूवी गया था, देखी मैंने सीधा फर्स्ट टाइम ऐसा था लाइफ में कि लेट गो कर दिया था मैंने कि यार हो गया अब टाइम इस वर्ल्ड में, ऐसा फीलिंग फर्स्ट टाइम आया। तो ये नहीं बता देखो किसने बचाया कैसे, बिकॉज इंजरी इतना बड़ा डिसलोकेशन हुआ एंड पुट इट बैक। उसके पीछे भी स्टोरी थी कि ऐसे डिसलोकेशन हुआ, ये पैर इधर आ गया था, तो हाँ ये राइट वाला पैर इट वाज हियर एंड आई वाज लाइंग डाउन लाइक दिस, ये राइट हैंड साइड पर आ गया, अभी कैसे करें। तो कार में मैंने उनको बोला कि करा दो,
मैं जगह पे लगाना है तो ऐसे राइट था उन्होंने ऐसे करके ताकि मैंने अपना पैर उस समय फॉर द टाइम फिक्स कर दिया। लॉन्ग टाइम में जूता या और थोड़ा होता तो एम्पुटेशन भी हो सकता था। तो गिटार एक्चुअली मेजॉरिटी तो उस समय लगा बिकॉज उससे पहले तो मोशन में चल रहे थे यार। ஸோ அந்த விக்கெட் கீப்பருக்கு மேல திரும்பி அடிக்கிற ஷாட் இருக்கு பாருங்க, இவருதான் அடிப்பார். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அடிக்க முடியாதுன்னாங்க. நம்மளுடைய ஐபிஎல்ல ட்ரை பண்ணார், அவர் சூப்பரா விளையாடினார். அன்பார்ச்சுனேட்டா வேற ஒரு இதுல போய் மாட்டிட்டார். அந்த ஆமா. ஸோ அந்த 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 ஒரு அந்த மறுபடியும் வருவேன், ஐ வில் பவுன்ஸ் பேக். அந்த மென்டாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய பாம்ஸ் இதில் வந்தது குரூப்பில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மலர்கொடி ஐஆர்எஸ் ரிட்டையர்டு படிச்சிங்களா? நம்மளுடைய பாம்ஸ் இதில் இருக்கீங்களா நீங்கள்? வாட்ஸ்அப் குரூப்பில் யாருடைய மனைவி அப்படின்னா நாகலிங்கம் சாரோடைய மனைவி. இந்த அம்மாவுடைய சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஒரு கனவு மாதிரி வந்து அவங்களுக்கு வாழவே முடியாத அளவுக்கு ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் வந்து, ஆனாலும் அவங்க நான் ஸ்கூலுக்கு போவேன், ஸ்போர்ட்ஸில் கலந்துப்பேன் அப்படின்லாம் சொல்லி அந்த வாலிபாலில் அவங்கள சேர வச்சு அந்த ஒரு வாலிபால் ஷாட் கூட அவங்களுக்கு ஒரு இது கூட நெட்டை ரீச் பண்ண முடியலையா. கஷ்டப்பட்டு மறுபடியும் 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 அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் காலேஜ்லேயும் இந்த ப்ராப்ளம் வந்து அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி ஐஆர்எஸ் படித்து இவர் திருமணம் முடிச்சு ஐஆர்எஸ் படித்து முடிச்சப்புறம் கடைசி வரைக்கும் அவங்க ஒரு இந்த ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. இது எனக்கு நான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், சார் உங்களுடைய மிஸ்ஸஸை நான் வந்து இந்த ரிசல்லியன்ட் இதில் இது பண்ண போகிறேன், உங்கள் பர்மிஷன் தாராளமாக சார், இட்ஸ் ஹானர் ஃபார் மீ, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இவர் ஒரு நல்ல ட்ரெயினர். இவர் ஐ திங்க் பாம்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அவர். அண்ட் இவர் மிஸ்டர் KR ராமசுவாமின்னு சொல்லிட்டு சென்னையில், இன்னைக்கு நீங்க அம்பத்தூர்ல போன போய் பார்க்கலாம், கோயம்புத்தூர்ல ஒரு சாதாரண பிளாக் ஸ்மித்தியோடைய பையன் 150 ரூபாயோட சென்னைக்கு வந்தவர் ஆடுவர். KRR இன்ஜினியரிங் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினார். இப்படி ஒரு நைஸ் ஜென்டில்மேன். DCWல வந்து எங்களுக்கு ஒரு வெசல் டேங்க்ஸ் அண்ட் வெசல்ஸ்லாம் சப்ளை பண்ணார். இவர் கூட எனக்கு கனெக்ஷன் ஆகி, பிகாஸ் எனக்கு வந்து அந்த அந்த மீட்டிங் பாயிண்ட் வந்துடும். இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிகாஸ் வெரி எனர்ஜைஸ்டு பர்சன். 80th பர்த்டேல எடுத்தது ஒரு 18 யாராவது சொல்ல முடியுமா? போன வருஷம் 80th பர்த்டேல அவர் ஒய்ஃபோட அவருடைய இன்விடேஷன்ல போட்டது. இவரை பற்றி பயோகிராஃபி நான் எழுதினேன். இதுதான் அந்த புக்கு. தமிழ்லையும் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கேன். இது ஒன் அண்ட் ஒன்லி புக் நான் எழுதுனது. 5 மாதம் கிட்டத்தட்ட நான் எடுத்தேன் அந்த புக்கை எழுதுறதுக்கு. இது அமேசானில் இருக்கு. அவருக்கு வந்து அப்படி அந்த ஃபேக்ட்ரி வந்து தொழிலாளர்கள் CITUவில் சேர்ந்து யூனியன் ஆரம்பிச்சு போச்சுட்டாங்க கம்பெனியை. கம்பெனி மூடி சொத்தெல்லாம் வித்துட்டாருங்க. ஆனா இவர் லேண்டை மட்டும் விற்கல, அந்த ஃபேக்டரி லேண்டு மட்டும் விற்கல. ஃபேக்டரி வந்து அப்படியே உடஞ்சி உழுது, எல்லாம் துருப்பிடிச்சு. அந்த ஃபேக்டரி லேண்டை மட்டும் விற்கல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இவருக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தார். அவர் சொன்னார், இப்படி நான் உங்களுக்கு லோன் தரேன், மறுபடியும் மேலே வாங்க. இன்னைக்கு மறுபடியும் வந்து அவர் பையன் அந்த அளவுக்கு மேலே வந்து நிறைய ஆலோசனைகள் நான் அவனுக்கு தந்திருக்கேன். அந்த பையனுக்கு சக்திவேல்னு சொல்லிட்டு அவர் நல்லா கொண்டு வந்துட்டார், இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்துட்டார். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் KRR இன்ஜினியரிங்னு. உங்களுக்கு இன்னைக்கு ட்ரோன் மேனுஃபேக்சரிங்லேயும் அவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஸோ வாழ்க்கைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்சர்டனிட்டி தான் நமக்கு தெரியும். லைஃப் இஸ் த மோஸ்ட் அன்சர்டன் திங். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எப்போ நடக்கும் தெரியவே தெரியாது. ஒரு ஆக்சிடென்ட்டே நடக்குது. நீங்கள் பார்க்கலாம் அகமதாபாத்தில் அந்த செல்ஃபி அந்த குடும்பம் எடுத்திருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 3 குழந்தைங்க. அடுத்த 3rd மினிட்ல அது எரிஞ்சு சாம்பலாக போயிட்டாங்க. யார் எதிர்பார்க்க முடியும்? when problem blast suddenly நமக்கு என்ன வருது? ஷாக் வருது. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஷாக். ஐயோ எனக்கா இப்படியா, எதிர்பார்க்கவே இல்லையே. யார் எதிர்பார்ப்பாங்க? எதிர்பார்த்தா கண்டிப்பா வரும். ஏன்னா அதுதான் யூனிவர்ஸ். நீங்க என்ன யூனிவர்ஸ்க்கு அனுப்புறீங்களோ அது மல்டிப்ளை பண்ணும். எப்படி? நாட் இன் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம், இன் ஜியோமெட்ரிக்கல் ஃபார்ம். அது கியூப் ஸ்கொயர்ல கியூப்ல போகும்.
ஸோ அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க என்ன அனுப்புறீங்க அப்படிங்கிறது. வாட் யூ சென்ட் டு தி யூனிவர்ஸ், தி யூனிவர்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ். ஸோ முதல்ல ஷாக்கு, அடுத்தது என்ன வருது? ஃபியர். இது எப்படி நான் இதுல தப்பிக்க போறேன், நான் என்ன பண்ண போறேன், இல்லைன்னா கன்ஃபியூஷன், என்ன ஆகும்னு தெரியல எனக்கு, இல்லைன்னா ஆல் த த்ரீ புட் டுகெதர், ஏதாவது ஒண்ணு எல்லாம் நமக்கு வந்துடும். Life doesn't always go as planned. Jobs get lost, relationships end, dreams feel far away. In those moments, remember plans fall apart, but you don't have to. Every setback is a chance to rise. Sometimes detours can lead you exactly where you need to be. It's okay to feel overwhelmed. It's okay to step back and breathe. Don't rush. Your dream deserves patience. Focus on what you can control. Let go of the rest. Revisit your why and keep going. What's been true? You are enough, even when you struggle. You faced challenges before, and you will rise again. When life feels uncertain, trust the process. You are not lost. You are guided. See, என்னைக்குமே what is destined to you will come to you. உங்களுக்கு இந்த டிஸ்டினிலாம் இது இருக்கா, காட்ஸ் கிரேஸ் எல்லாம் அப்படிலாம் உங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கா, அதெல்லாம் விட்டுடுங்க. எது விதிக்கப்பட்டதோ அது வந்து தீரும் உங்களுக்கு, அது தடுக்கவே முடியாது. அது இது இருக்கு. அதுதான் சிவகுமார் தான் சொன்னார். நான் இப்படிலாம் சிகப்பா இருக்கேன், இப்படி அழகா இருக்கேன், நான் ஒரு ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் வில்லனா இருந்து வந்தவன்யா, அவனுக்கு இங்கதான் எழுதிருக்கியா, அதை மாற்ற முடியாது, நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்க சார். நான் விட்டு கொடுக்குறதில்ல, இங்க எழுதியிருக்கான் கடவுள்னாரு. நீங்க அந்த வீடியோ பாருங்க, இதுல இருக்கு யூடியூப்ல. ஸோ ரிசலியன்ஸ்ல வரும்போது ஃபர்ஸ்ட் திங் என்ன போட்டிருக்கான் பாருங்க, ஆப்டிமிசம். அங்க வந்து ஹோப்ஃபுல்னஸ் தான், நடக்கும், நடக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஆப்டிமிசம். அங்க ஆப்டிமிசம் தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்தது செல்ஃப் பிலீஃப், செகண்டா அதை போட்டிருக்கான். அடுத்தது கண்ட்ரோல் ஆஃப் செல்ஃப், நான் வந்து டிஸ்ட்ராக்டட் ஆகிடக்கூடாது. அடுத்தது வில்லிங்னஸ் டு அடாப்ட், இதெல்லாம் அடாப்ட் ஆகிக்க மாட்டேன், எனக்கு இது எனக்கு வராது, பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. வில்லிங்னஸ் டு பி ஃபிளெக்சிபிள். அடுத்தது எபிலிட்டி டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், அட்லீஸ்ட் மை ஓன் ப்ராப்ளம்ஸ். எமோஷனல் அவேர்னஸ், நிறைய பேருக்கு இந்த எமோஷனல் அவேர்னஸ் இருக்காது, எமோஷனல் பேலன்ஸ் இருக்காது. இந்த எமோஷன்ங்கிறது வந்து எல்லாருக்கும் உண்டு. எமோஷன் ப்ளீச்டாக நம்மளால இருக்கவே முடியாது. பட் அந்த எமோஷனல் அவேர்னஸ் வந்து ஆல்வேஸ் நான் சொன்னேன், மைண்ட் ஓவர் மேட்டர்ஸ். உங்களை எமோஷனலி கிரிப் பண்ணிடுச்சு அப்படின்னா மூளை வேலை பார்க்காது. அடுத்தது சோஷியல் சப்போர்ட். வி ஆர் மென் ஆர் தி சோஷியல் அனிமல். நாம வந்து சமுதாய மிருகங்கள், கூட்டம் கூட்டமாக தான் வாழும். நம்ம தனியா இருந்தோம் அப்படின்னா ஒன்று ஹெர்மிட்டா இருக்கணும், சன்னியாசியா இருக்கணும், இல்லைன்னா பைத்தியமா இருக்கணும், அப்பதான் தனியா இருப்போம். சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நிறைய பேருக்கு சிரிக்கவே தெரியல. கமலஹாசன் சிரி சிரின்ற பாரு சொல்லுவா இல்லையா, சிரிக்க தெரிந்த மிருகத்திற்கு மனிதன் என்று பெயர், சிரிக்க தெரியாத மனிதனுக்கு மிருகம் தான் பெயர் அப்படின்னு. ஸோ சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணணும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து முல்லா கதைகள் தான். தடால்னு சத்தம் கட்டிச்சான். முல்லா ஒய்ஃப் ஓடியே வந்து போறேன், என்னங்க சட்டை விழுந்துச்சு, சட்டை விழுந்துதான், டம்முன்னு சத்தம் கட்டுது, சட்டை விட நான் இருந்தேன்ல. நாமளும் தான் பண்ணிப்போம். தடாலுக்கு என்ன என்ன ஆச்சுன்னா, திருப்தி தானே, கத்தால எழுந்தவனையும் சண்டை போட்டேன், கீழே விழுந்துட்டேன், திருப்தி தானேன்னு கேட்போம். அதுல ஆரம்பிக்க மறுபடியும் இன்னொரு சண்டை. ஸோ எப்படி கொண்டு போறாரு பாருங்க. தென்னை மரத்துல ஏறிட்டாரு, அந்த தென்னை மரத்து தோப்புக்காரன் பார்த்துட்டான், ஏய் என்ன பண்றேன்னா, புல்லு இருக்கான்னு பார்த்தானே, தென்னை மரத்துல எப்படி புல்லு இருக்கணும், அதான் இறங்கிட்டு இருக்கேன். எப்படி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பாருங்க, எப்படி கொண்டு போறாரு பாருங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கிரைட்டீரியா. 4 pillars ஆஃப் பவுன்சிங் பேக். மென்டல், ஃபர்ஸ்ட் திங் நமக்கு மென்டல் டிசிப்ளின் வேணும், மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும், மென்டல் கிளாரிட்டி வேணும். அடுத்தது பிசிக்கல், அதுக்கு வந்து உடம்பு ஹெல்ப் பண்ணணும். நீங்க மைண்ட் பிரகாரம் அந்த உடம்பு போகணும், நம்ம சமயத்துல போகாது. மைண்ட் சொல்லும், ஏய் நட எழுந்து அப்படின்னும், ஒரே சோம்பேறி மாதிரி மறுபடியும் இந்த மைண்டே உட்கார இருக்கும், அந்த உடம்பு ஒத்துழைக்காது. அடுத்தது பிசிக்கல். அடுத்தது பாருங்க சோஷியல். அதனால்தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு சொசைட்டிலேருந்து தள்ளி வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கிராமத்துலேருந்து தள்ளி வைப்பாங்க, உன்னை வந்து தள்ளி வச்சிட்டேன். பிகாஸ் சொசைட்டிலேருந்து வெளில போனவன் அந்த சொசைட்டியோடைய ஹெல்ப் இல்லைன்னா பிழைக்க மாட்டான்.
அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. ஸோ சோஷியல் நம்ம வந்து எந்த சொசைட்டியில் இருக்கணுமோ அதுதான். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஃபார் மணி. நான் நிறைய ஃப்ரீ ப்ரோக்ராம்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஏதாவது ஸ்கூல்ஸ்க்கு போகும்போது அவங்க கேட்கும் போது அவங்க பண்ணி கொடு. என்ன காரணம்னா ஐ நீட் மை சொசைட்டி. இட் இஸ் நாட் மணி ஆல் த டைம். ஐ நீட் மை சொசைட்டி. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஸ்பிரிச்சுவல். நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல்னா ரிலீஜியஸ்ன்னு நினைக்கிறாங்க. ராங். ஸ்பிரிச்சுவலுங்கிறது வந்து டிசிப்ளின்டு வே ஆஃப் லைஃப். அது irrespective ஆஃப் த ரிலிஜன். சார் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மைண்ட் வேணும். மென்டல் டிசிப்ளின் இருந்தால் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை பிக்கப் பண்ண முடியும் உங்களுக்கு. மென்டல் டிசிப்ளின் இல்லை அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி தொடவே முடியாது. நீங்கள் ஸ்பிரிச்சுவல்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆமாம் பியூர்னஸ், அப்புறம் வந்து மென்டல் கிளாரிட்டி, டிசிப்ளின் எல்லாமே வரும் அதில். அது இருந்தால்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி தொட முடியும். மென்டல் அப்படின்னா ரிலேட்டட் டு மைண்ட். இன்டலெக்ட் வேற. இன்டலெக்ட் வந்து பிரெயின். சார் பிரெயின் வந்து ஹார்ட்வேர், இது சாஃப்ட்வேர். நான் தான் அப்பவே சொன்னேன், சாஃப்ட்வேர் வந்து எது கரெக்ட் ஆகும்? சாஃப்ட்வேர் தான் கரெக்ட் ஆகும். ஸோ சாஃப்ட்வேர் கரெக்டாகி கவனிக்கல அப்படின்னா மதர் போர்டில் அடிக்கும், அங்கே இதில் போயிடும். ஆமாம் ஹார்ட்வேரில் போயிடும். ஹார்ட்வேர் போயிடுச்சுன்னா தானே எங்கே போகிறீங்க? சைக்கியாட்ரிக் போகிறீங்க, இல்லைன்னா சைக்காலஜிஸ்ட்டில் வந்துடலாம். நாங்கள் வந்து சாஃப்ட்வேரை மட்டும் ஹேண்டில் பண்ணுறவங்க. ஹார்ட்வேருக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நியூரான்ஸ் எப்படி வேலை பார்க்குதுன்னு. நியூரான்ஸ் வந்து 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. அந்த பில்லியன் அவ்வளோ நியூரான்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று எப்படி கன்வே பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் பவர். அதில் என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு வினாடிக்கு 1 லேக் கெமிக்கல் ரியாக்ஷன் அதில் நடக்குது. நீங்கள் பிரெயினை பற்றி படிச்சீங்கன்னா ரொம்ப அபூர்வமான விஷயம் நமக்குள்ளே இருக்கிற அந்த பிரெயின். நான் அதை எல்லா பசங்களுக்கும் போட்டு காட்டுவேன். இந்த பிரெயின் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்களப்பா நீங்களாம். அந்த மைண்டு வந்து கரப்ட் ஆனதுனால பிரெயின் யூஸ் பண்ண முடியல உனக்கு. நீ வந்து மறந்து போச்சுங்கிற. சச்சின் எத்தனை செஞ்சுரி அடிச்சான்னு கேட்டால் கரெக்டாக சொல்கிறான். ரஜினி எத்தனை படத்தில் நடிச்சாலும் கரெக்டாக சொல்கிறான். விஜயோட கடைசி பாட்டு என்னடானா அதை கரெக்டாக சொல்கிறான். எப்படி ஞாபகம் இருக்குது? எனக்கு வந்து மெமரியே இல்லைங்கிறான். பிகாஸ் வாட் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஈஸிலி ரிமெம்பர், வெரி ஈஸி. ஸோ இதில் மென்டல்னு வரும்பொழுது ரிலேட்டட் டு மைண்ட் இல்லையா? ரைட். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் மைண்டை தான் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். நீங்கள் ரீபில்டு பண்ணணும். வந்து ரிசிலியன்ட் மென்டல் ஆட்டிடியூடுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் திங் யூ ஹவ் டு ஸ்ட்ரெங்தன் யுவர் மைண்ட். அதுக்கு என்ன பண்ணணும்? தனியாக முதல்ல போய் உட்காரணும். கூட்டத்தில் இது பண்ண முடியாது. ஜஸ்ட் ரிக்ளைன். நான் நிறைய அது மாதிரி செஞ்சுருக்கேன். கம்பெனிஸில் பெரிய எங்கள் கம்பெனியில் ஸ்ட்ரைக்கெல்லாம் நடக்கும்பொழுது வைஸ் பிரசிடென்ட் பயங்கர டென்ஷனில் இருப்பார். நான் டென்ஷன் ஆக மாட்டேன். இன்னப்போ ஜாலியாக ஜோக் அடிச்சுன்னு உட்காந்துருக்கேன். சார் இந்த நேரத்துலலாம் நம்மளும் டென்ஷன்னா பெரிய ரோதனை சார், ஜாலியாக இருக்கணும் சார். போனஸ் பிரச்சனை ஒரே ஃபிகராக வருதுப்பா கனவுல கூட. பட்டு ஜாலி சார் ஃபிகராக வருதா அப்படின்னாரு. சும்மா இருப்பா கேள்விப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவேன் நான். அவருக்கு வந்து இந்த ஃபிகராக வருதுன்னு வர்ற வேறு வந்து கரெக்டாக பண்ணுவேன். என்ன காரணம்னா அது எவ்வளோ லைட்டன் பண்ணுறோமோ அவ்வளோ கூட இந்த கிளாரிட்டி வந்துடும். ஸோ வி ஷுட் பி ஹேவிங் த கிளாரிட்டி. ஹவு டு டெவலப் மென்டல் கிளாரிட்டி இல்லையா? பாருங்க சிக்கல் எடுக்கிறான். எப்படி எடுக்கிறது? 1 காஸ் அண்ட் எஃபெக்ட் அதெல்லாம் பார்க்கணும். எது காஸ்? எப்படி ஆரம்பிச்சது இந்த ப்ராப்ளம்? யார், எப்படி, எங்க, எதனால, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பார்த்துட்ட உடனே அது எஃபெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சின்னதாக காசு இருந்ததுன்னா எஃபெக்ட் சின்னதாக இருக்கும். காசு பெருசாக இருந்ததுன்னா எஃபெக்ட் பெருசாக இருக்கும். அப்புறம் கான்ட்ரிபியூட்டரிஸ். எதெல்லாம் கான்ட்ரிபியூட்டரி? இந்த ப்ராப்ளத்துக்கு யாரெல்லாம் கான்ட்ரிபியூட்டரி? நம்ம குடும்பத்தாரா, பக்கத்து வீட்டுக்காரனா, ஆஃபீஸில் இருக்கவங்களா, ஃப்ரெண்ட்ஸா, இல்லையா ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பா, எதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது? அடுத்தது நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ். இந்த ரெசிலியன்ட் இதுக்கு பவுன்ஸ் பேக் ஆகணும்னா என்னுடைய டேமேஜ் எவ்வளவு இருக்கு? வேஸ் அண்ட் மீன்ஸ் டு டேக்கிள். எப்படிலாம் டேக்கிள் பண்ணலாம்? இதுக்கு தான் நான் சொல்லுவேன் எல்லாரையும் மைண்ட் மேப் பண்ணணும். மைண்ட் மேப்பில் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? எழுதணும்னு நான் என்னுடைய கவுன்சிலிங்கில் வந்து எழுத சொல்லுவேன். எனக்கும் என்னுடைய மாமியாருக்கும் பயங்கர ப்ராப்ளம் சார் அப்படின்னு வருவார். நீங்கள் உங்களுக்கு சிஸ்டர் இல்லாதான் இருக்காங்களா அப்படின்னு கேட்பேன். ஆமாம். அவங்களுக்கும் உங்கள் மாமியார் தானே மாமியார்னு கேட்பேன். ஆமாம் சார். அவங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு எல்லார் பேரையும் எழுதுவேன். 3 பொண்ணுங்களா அவங்க? 1 2 3. நீங்கள் 1 2 3? நான் 3 சார். மீதி 2 எப்படி மாமியார் கூட டச்சில் இருக்காங்கன்ட்டு. இல்லை அவங்களுக்கு ஒத்து போகுதுன்னு. அப்போ யாருக்கு ஒத்து போகலன்னு? எனக்குன்னு. எங்கே ப்ராப்ளம்னு கேட்பேன். என்கிட்ட தான் ப்ராப்ளமோ அப்படின்னு. ஸோ அந்த மைண்ட் மேப்பிங் மாதிரி யூ ஹாவ் டு மேப் ஆன் தி பேப்பர்.
எழுதுங்க பேப்பரில். எழுதிட்டிங்கன்னா அது எப்படி டேக்கிள் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். எனி அவுட் சைடு ஹெல்ப் நீடட். கவுன்சிலிங்க்கு எதுக்கு வராங்க? அவுட் சைடு ஹெல்ப் நீடட். ஏன்னா யாரெல்லாம் ப்ராப்ளத்தில் இருக்காங்களோ அவங்க இன்வால்வ்டாக இருப்பாங்க, சிந்திக்க முடியாது. வெளியில் மூணாவது ஆள் தான் நான் பார்ட்டிசிபேட்டரியாக இருப்பாங்க, அவங்க நான் இன்வால்மெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க சிந்திப்பாங்க. ஸோ டிட்டர்மினேஷன், செல்ஃப் பிலீஃப். டிட்டர்மினேஷன் ரொம்ப வேணும், மன உறுதி வேணும். செல்ஃப் பிலீஃப், அஃபர்மேஷன் அண்ட் விஷுவலைசேஷன். சரி, அஃபர்மேஷன்ஸ் பாருங்க. You want to perform at the peak level. Your conscious mind will சவுண்ட் not be கம்மி enough. பண்ணணும். லேசா. You will need the subconscious. And the first rule for programming our subconscious is self-affirmation. You speak positively to yourself. Thank you. This conscious mind is what we are aware of. And through the conscious mind, we program the subconscious. Hence, the conscious mind becomes like a gateway for your subconscious. There's the story of Roger Bannister, the 4-minute mind. In the modern Olympics, right up to the year 1954, nobody had run the mile in less than 4 minutes. So all scientists, doctors, sports people used to give reasons why you can't run the mile in less than 4 minutes. They would say your lungs are not big enough. If you tried, you would have a heart attack, and so on. So everybody's self-talk was, I cannot do it, I cannot do it, I cannot do it. There was a person in England called Roger Bannister. He was a student of sports, and he said, I can do it. He changed his self-talk. I can do it. The people said, you cannot. You are running the mile in 4 minutes and 11 seconds. How will you do it? He said, no, I will do it. And he kept on doing his self-talk until one day he crashed through the 4-minute mile barrier and he ran it in 3 minutes 59.4 seconds. Now, everybody's reference point is, it can be done, it can be done. So everybody started saying it can be done, it can be done. In that very year, 27 runners, they crashed through the 4-minute mile barrier. இதுதான் இந்த செல்ஃப் பிலீஃபோட நமக்குள்ள நாம என்ன பேசுறோமோ அதுதான் அஃபர்மேஷன். இந்த அஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபியர். என்ன வந்தது அதில்? டோன்ட் ஹாவ் ஃபியர்லாம் வந்துச்சு. அதுபோல் என்ன பண்ணணும், ஐ எம் வெரி பிரேவ். வெரி சிம்பிள். அஃபர்மேஷன்ஸில் நெகட்டிவிட்டியாக இருக்கக்கூடாது. அங்கே தான் நிறைய பேர் ஏமாந்துடுறோம், சார் நான் அஃபர்மேஷன்ஸ் பண்ணுறேன் சார். நான் அந்த டோன்ட்டை வந்து மைண்ட் ப்ராசஸ் பண்ணவே பண்ணாது, பிரெயின் ப்ராசஸ் பண்ணாது. உங்கள் பேர் என்ன சார்? விஜய். விஜய் இங்கே உட்காராதீங்க. நீங்கள் புரிஞ்சியா நான் சொன்னது உங்களுக்கு? ஆனால் உட்காருவீங்கன்னு அவர் கேட்க தலையாட்டுறாரு, அங்கேயே உட்காந்துருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. விஜய் அதில் உட்காருங்க, விஜய் அதில் மாறி உட்காந்துக்குங்க. சரின்னு அதை எடுக்கிறாரு மாறி உட்கார்றதுக்கு. ஏன்னா பாசிட்டிவ் கமாண்ட் மட்டும்தான் பிரெயின் ப்ராசஸ் பண்ணுவோம். இப்போ கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா நீங்கள்? வந்ததுலேருந்து வேணே உட்காந்துருக்கேன் நான், டோன்ட் சிட் ஹியர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. நீங்கள் மைண்டுக்கு டோன்ட், பசங்கள்கிட்ட சொல்கிறோம் ஏய் டிவி பார்க்காத அப்படிங்கிறோம், பையனுக்கு என்ன காதில் விழும்? டிவி பாரு. ப்ராசஸ் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும், படிச்சுட்டு டிவி பாரு சொல்லி பாருங்க. நீங்கள் படிச்சுட்டுக்கு அழுத்தம் கொடுங்க, டிவி பாருச்சுன்னா ஓ படிக்கணும்ன்ற ஞாபகம். ஸோ இதுதான் வே ஆஃப் கமாண்ட். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த ஜெமிமான்னு ஒரு ரோட்ரிகஸ்னு ஒரு பிளேயர் வந்தாங்க, 127 அடித்தாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? தனக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் யூஆர் ஜஸ்ட் ஃபைட் ஹிட் பண்ணு பேசிட்டே இருப்பாங்க தனக்குள்ளேயே. நீங்கள் நல்லா ஒத்து கவனிங்க, அந்த இதை பாருங்கள், அந்த கிளிப்பிங்ஸ் பாருங்கள். தனக்குள்ளேயே பேசுவாங்க. அவன் அந்த எவனும் கேட்குறான், உனக்குள்ளேயே நிறைய பேசிண்டியோ, அஃபர்மேஷன்ஸ் கொடுத்தியோ? எஸ்.
அடிக்கிறோம் பாரு என்ன. நீங்க தோனியே ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரா வந்தாருன்னு நினைக்கிறீங்க? ஆல்வேஸ் ஹி திங்ஸ் பாசிட்டிவ்லி. யாரையும் விரட்ட மாட்டாரு, கத்த மாட்டாரு. கூல், மிஸ்டர் கூல் எப்படி வந்தது? வாட் நெக்ஸ்ட், அதான் அவருடைய அடுத்தது. என்ன நடந்ததுன்னு கத்தவே மாட்டாரு. என்ன பண்ண, வாட் நெக்ஸ்ட், விடுக்கிறத முடிஞ்சு போச்சு, கேட்ச் விட்டியா முடி, அடுத்தது ஒழுங்கா அப்படி போயிட்டே இருப்பாரு நெக்ஸ்ட் இதுல. ஸோ அப்படிதான் நம்ம பார்க்கணும். நாம என்ன பண்ணிடுறோம், நமக்குள்ள பேசுறதா அப்புறம். அடுத்தது பாருங்க, பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். அப்துல் கலாம் சொல்லிட்டே இருப்பாரு, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். இந்த கனவு காண்றோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கனவுல நினைக்கிறோம். நோ, நம்முடைய மைண்ட்ஸ் ஐல உங்களை பற்றிய பிக்சர் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். அது 4Dயில் இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கணும். நீங்கள் நாளைக்கு எப்படி இருப்பீங்கன்றதை இன்னைக்கு பார்க்கணும். நான் BMW காரில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, வரும்போது இல்லை, உடனே உட்கார்ற மாதிரியும், அந்த டிரைவர் முன்னாடி சார் கார் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரியும், எடுங்க சொல்லும் மாதிரியும், எங்கே போனோம் சார், இங்கே போனோம், எல்லாம் அந்த கான்வர்சேஷனோட, அந்த டயலாகோட, அந்த விஷுவலைசேஷன் ஓடணும். நீங்க எதுவும் ஃபியூச்சர்ல நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. பிகாஸ் ஐ டாட் திஸ் டு மை சன் இன் லா, ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் கம்பெனி, ஹி பாட் தி BMW. இன்னைக்கு அதை தான் ஓட்டுறாரு. என்ன காரணம்? நான் மாமா நீங்க சொல்லி கொடுத்தது வெரி பவர்ஃபுல் மாமா. எல்லாமே என்னைக்குமே இப்போ கூட எனக்கு வந்து பிரபாகர் சொன்னார் சார், ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் வந்து சார், அப்படி லைவாக இருந்து டைமே நாங்கள் பார்க்கல அப்படின்னா. என்ன காரணம்னா, ஐ ஆல்வேஸ் டாக் வாட் ஐ ப்ராக்டிஸ், ஐ ப்ரீச் வாட் ஐ ப்ராக்டிஸ், மை லைஃப் இஸ் மை மெசேஜ். கேளுங்க, நான் இதில் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டேன். NLP படித்தேன், ஐ அப்ளை NLP இன் மை லைஃப். அதை பண்ணிட்டு தான் அப்புறம் பேசுவேன். நான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் முடிஞ்சா பண்ணிங்கன்னு சொல்ல மாட்டேன். ஐ அப்ளை, ஐ ஃபைண்ட் இட் சக்ஸஸ்ஃபுல், தென் ஐ டீச். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, இந்த ஒரு முகுந்தானந்தா ரொம்ப அழகாக சொல்லுவார். அதை கிளிப்பிங் வந்து நான் வந்து கன்சைஸ்டாக போட்டிருக்கேன். Our visualization was graphically revealed by a testimonial of one Russian Jew called Nathan Sharansky. He was a Jew living in communist Russia, and he was accused of being an American spy and thrown into jail. He describes the conditions in jail. They were so bad. For 400 days, he was in the Siberian jail, the worst of them all. His prison cell was 4 feet by 3 feet, where he used to live. Now, in such a place, your body will start deteriorating for lack of exercise, and the brain will also start deteriorating. So he had this will to remain all right. Of course, for his body, he would do anti-gravity exercises. But what to do for the brain? As a child, he was fond of chess. So he said, I will play chess in the mind. Now you keep 64 squares in the mind. Naturally, it will be a big gymnastics. So every day he used to play chess in his mind. And he was hooked to play. So he would say, why not play with the world champion? The world champion in those days, his name was Garry Kasparov. So he used to play with Garry Kasparov in the mind. He stayed in jail for 12 years. After 12 years, when Bill Clinton became the president of USA, he made an appeal to the Russian government, and the Russian government released him. So he went out of jail and he went to live in Israel, where he became a cabinet minister. Now Garry Kasparov, he came on a visit to Israel. These grandmasters and world champions played demonstration matches. In the demonstration match, they will take on 5 players at a time or 40 players at a time. Now on this day, Garry Kasparov was playing against 5, 1 against 5. He defeated 4 of them, but he lost to 1 person.
And the person whom he lost to was Nathan Sharansky. The reporters asked him, "Sir, how did you defeat the world chess champion? You are not a grandmaster of anything of the sort." He said, for 12 into 365 days, I was defeating him every day in my mind. So I had got programmed to defeat him was the most natural thing for me. Like as you keep typing, it becomes natural for you. So to defeat him was the most natural thing. ரியல் ஸ்டோரி. ஜெயில உட்காந்து சாம்பியன் கூட நான் போட்டி போடுற மாதிரி அப்படியே நவுத்துறாரு. செஸ் போர்டு கிடையாது, எல்லாமே மைண்டு தான், விஷுவலைசேஷன் தான். வெளியில வந்து உண்மையிலேயே வேர்ல்டு சாம்பியனா ஒரு இது பண்றாரு, டிஃபீட் பண்றாரு. எப்படியே டிஃபீட் பண்ணணும், நான் தினமும் டிஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்னு ஜெயிலுங்கிறார். 365 into 12 நான் இது பண்ணிருக்கேன், டிஃபீட் பண்ணிருக்கேன். மைண்ட் இஸ் சச் அ ஜெயண்ட். அப்படி ஒரு ராட்சசம் அது. நீங்க மென்டல் இதுல வந்து அக்குமென் வந்து நீங்க ஷார்பன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்க அந்த மாதிரி போயிடும். யூ கேன் வின் ஓவர் த வேர்ல்டு. அதுதான் இந்த இதுக்கு. ஸோ பிலீவ் யுவர் செல்ஃப், அது ரொம்ப முக்கியம். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடுவோம். அன்லாக் யுவர் பொட்டன்ஷியல், க்ரோ அண்ட் த்ரைவ். நிறைய நேரம் என் அன்பான நண்பர்களே நம்ம கிட்ட இருக்காது. சில சமயத்தில் அது கீ யார்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. இதை பாருங்க, தலை ரொம்ப வருத்தமா உட்காந்துருக்காரு தன்னுடைய ஜோடியோட. பென்சிவ் மூடு, ஏதோ ஒரு ஷாக் அவர் லைஃப்ல இருந்திருக்கு, ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு, எவ்வளவு வருத்தமா உட்காந்துருக்காரு பாருங்க. பக்கத்துல ஜோவும் ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படி இவனை வந்து இது கன்சோல் பண்றதுன்னு தெரியல. பட் அங்க ஒரு பசங்கள்லாம் எல்லாம் வராங்க, அதை ஒத்து கவனிக்கிறாங்க அவங்க. ஐ கேன் மென்டாலிட்டி வேற ஒன்றும் கிடையாது. யார் சேஞ்ச் பண்ணாங்க இப்போ? இந்த ரெசிலியன்ட் மென்டாலிட்டி எங்கிருந்து வந்தது? ஒரு சாதாரண சேரியில் இருக்கிற ஒரு பையன்ட்டு வந்துடுச்சு. ஸோ வி ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் பீப்புள் அவுட் சைட். ஈவன் ஒரு காக்கா, குருவி, நாய், பூனைட்டுன்னு கற்றுக்கலாம் இந்த ரெசிலியன்ட் மென்டாலிட்டியை. யூ ஹாவ் டு பி ஓப்பன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இன் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் ட்ரைனிங் யூ. ஆஃபீஸில் இருந்தால் பாலிடிக்ஸ் இருக்கும், பாலிடிக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. எங்கள் டிசிடபிள்யூவில் வந்து என்னுடைய யூனியன் லீடர் ஒருத்தர் சொல்லுவார்,
கணேஷ் சார் தூங்கும்போது கூட காலை ஆட்டிகிட்டே தூங்கணும், இல்லைன்னா கண்ணீர் அஞ்சலி ஊட்டிடுவான். ஸோ அந்த அளவுக்கு தலைமாட்டில் டைனமைட் வைப்பானுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் திங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நோ யுவர் ஜாப் அண்ட் கன்ஃபைன் டு யுவர் ஏரியா. உங்களுடைய ஜாபில் நீங்கள் தரோவா இல்லாத வரைக்கும் அடுத்தவங்களால் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட், பர்ஃபெக்ட் ஐபிஆர், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். எல்லாருக்கிட்டையும் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. நம்பர் 3, அவாய்ட் ரூமர்ஸ். உங்ககிட்ட யாராவது ரூமர் கொண்டு சொன்னானா நீங்கள் காதுலேயே வாங்காதீங்க, ஏன்னா உங்களை பற்றியும் சொல்லுவான்னு அர்த்தம். ஸோ அவாய்ட் இட். அடுத்தது, ஸ்ட்ரைட் டாக். இந்த மறைமுகமாக குத்தி பேசுறது, நக்கலாக பேசுறது, பின்னால் பேசுறது, நோ. ஸ்ட்ரைட்டாக பேசுங்க. நான் பிரபாகர் சும்மா சொன்னேன், சார் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு. அடுத்தது, ட்ரூ அப்ரிசியேஷன்ஸ். இயல்பான அப்ரிசியேஷன் கொடுத்துருங்க. நிறைய பேர் நமக்கு பொறாமப்படுவோம், அவனுக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைக்குது, அவன் மட்டும் நல்ல பேர் வாங்குறான். அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்ரிஷியேட் டு கெட் அப்ரிஷியேட்டட், வெரி சிம்பிள். அடுத்தது, அப்டேட் கான்ஸ்டன்ட்லி. இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, நீங்கள் அப்டேஷனில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேலே வர முடியாது. ஸோ அப்டேட் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் பாஸ். பாஸ் எங்கேயோ எம்பிஏ படிச்சு வருவான், நீங்கள் 10-15 வருஷமாக இருப்பீங்க, உங்களுக்கு மேலே போடுவான். நீங்கள் நினைப்பீங்க, நேற்று வந்த ஆள் இவனுக்கு என்ன மரியாதை. தயவு செஞ்சு அந்த மென்டாலிட்டி மாற்றிருக்கு. அவன் சின்ன பையனாக இருந்தால் கூட பரவாயில்ல, இன்எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பரவாயில்ல, உங்களுக்கு மேலே இருக்கான், ரெஸ்பெக்ட். ஆஃபீஸ்லனா பாலிடிக்ஸ் வந்துடும். ஏன்னா நீங்கள் யார் நேற்று வந்த பையப்பா அவன்கிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஆமாப்பா இல்லை அப்படின்னு சொன்னால்தான் அங்கே போய் வத்தி வைப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் யாருக்கிட்டேயும் உங்கள் பாஸோடைய உங்கள் ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. வெரி சிம்பிள். அடுத்தது, கடைசியில் ஹெல்ப் யுவர் சபார்டினேட்ஸ். எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க. நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறத யோசிப்பீங்க, நம்மளை அழிச்சிடுவானோ, நம்மளை ஓவர்டேக் பண்ணுவானோன்னு. நாம தான் நம்ம பிளேஸை எவனும் அழிக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் கற்றுக் நான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பேன். இப்போ கூட இந்த மாடியூலை அப்படியே விட்டுட்டு போகிறேன் என்னுடைய பாம்ஸுக்காக. இது அழிக்காதீங்கன்னு சொல்ல போகிறேன், நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு. ஏன், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அண்ட் ஆர்கனைசேஷனல் ரெசிலியன்ஸ், இது இண்டிவிஜுவல் ரெசிலியன்ட் பார்த்தோம். ஒரு ஆர்கனைசேஷன் ஒத்தரை தாங்கி பிடிக்க முடியுமாங்க? ஆர்கனைசேஷன் இஸ் நாட் ஒன் மேன் ஷோ. அப்போ என்ன பண்ணணும்? ஹவு டு பில்ட் எ ரெசிலியன்ட் ஆர்கனைசேஷன், எஃபெக்டிவ் லீடர்ஷிப், transparency and communication, safe and secure work communities, innovation in knowledge management, complexity and responsibility. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஆர்கனைசேஷனல் ரெசிலியன்ட். ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நமக்கு டைம் இல்லை, இன்னைக்கு நிறைய ஆயிடுச்சு, இப்போ இன்னும் ஜஸ்ட் 17-19 ஆயிடுச்சு. அதனால் நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், என்னுடைய லைஃப்பில் நான் எப்படி மேலே வந்தேன் அப்படிங்கிறதுக்காக. ஆஃபீஸ் பாலிடிக்ஸை பற்றி பேசும்பொழுது பயங்கரமான பாலிடிக்ஸ் எனக்கு ஏன்டா ஆஃபீஸ் போகிற லெவலுக்கு வந்தது. எனக்கு ப்ரமோஷன் வாஸ் டினைடு ஒன்ஸ். நான் கவலையே படலை, என் வேலையை நான் செஞ்சேன். பட் ப்ரமோஷன் வாஸ் 3 ப்ரமோஷன் வந்தது எனக்கு. ஒரு ப்ரமோஷன் டினை ஆச்சுங்க, தொடர்ந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தேன். 3 ப்ரமோஷன் வந்தது. அதுக்கப்புறம் வேலையை ரிசைன் பண்ணக்கூடிய இது வரும்பொழுது என் ஒய்ஃபே கேட்டா, எங்க வேலையை ரிசைன் பண்ணுறீங்களே, ஆன் யுவர் ஓன் உங்களால் சர்வை பண்ண முடியுமா, நீங்கள் பேசி சம்பாதிப்பீங்களா அப்படின்னு கேட்டாள். அவள் எந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததில்லை. என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் நான் ரிசைன் பண்ண அப்புறம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி, அங்கே உட்காந்துட்டா முன்னால். இவன் எப்படி பேசுகிறான்னு பார்ப்போம், பேசி சம்பாதிப்பானு பார்ப்போம். நான் சொன்னேன், மாதம் ஒரு கவர் வருமே, இனிமேல் 9 கவராவது அட்லீஸ்ட் வரும் மாதம், கவலைப்படாத அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் நான் 2011 நவம்பர் 1 ரிசைன் பண்ணேன். இது லயமோடைய 15th இயர் நடக்குது. 14 years ஐ கம்ப்ளீட்டட். சரட்னு மேலே வந்தேன். தேங்க்யூ. சரட்னு மேலே வந்தேன். ஒரு நாளும் நான் பயந்ததே கிடையாது, எதுக்குமே கவலைப்பட்டதும் கிடையாது. கால் எனக்கு உடஞ்சி போச்சு. அப்புறம் அதாவது நகர்த்தே கூடாதுன்ட்டாங்க. வலது காலை எடுத்து வச்சுட்டேன் நான். அம்மா கீழே விழுந்துட்டாங்க, இடுப்பு உடஞ்சி போச்சு. அப்பா தெரியுது கண் தெரிலன்ட்டார். அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் பக்கத்து வீட்டு அவரை கூப்பிட்டு போய் எங்கள் அப்பா கொஞ்சம் கவனிங்க சார் சொல்லி ஒரு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணி மூடி இருக்காரு. அவர் 85+. என் ஒய்ஃபுக்கு வயிற்றுல ஆப்ரேஷன் மதுரையில் இருக்கா. சி மை சிச்சுவேஷன். நான் சிரிச்சுட்டே ஜோக் அடிச்சுட்டே இருந்தேன். என் பொண்ணு சொல்லிச்சு, எப்படிப்பா அப்படி சமாளிக்கிறேன், நீ கவலையே படமான்றேன்னு. ஏய், எல்லாம் ஒன்றா வந்துருச்சுமா, மாதம் ஒன்று வந்ததுன்னா 6 மாதம் நான் வருத்தப்பட்டிருக்கணும். 6 ப்ரோக்ராம் நடந்துச்சு, ப்ராப்ளம் வந்துடுச்சு. ஸோ வி ஹாவ் டு ஃபேஸ் இட் வில்லி நில்லி.
வருத்தப்பட்டால், வேதனைப்பட்டால், விசாரப்பட்டால், கோபப்பட்டால், எரிச்சல் பட்டால் ஒன்றும் நகராது. பட் அது என்ன பார்க்கணும். நான் என்ன பண்ணேன், கால் உடைஞ்ச உடனே தமிழ் டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டேன். நான் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு பிஏ இருந்தேன். ஸோ கான்ஃபிடென்ஷியல் தமிழ் மெசேஜஸ்லாம் வேற யார்கிட்ட கொடுக்க வேண்டியிருந்தது. நானே என்ன பண்ணேன், அந்த இது போட்டு கற்றுக்கிட்டேன் கம்ப்யூட்டரில். நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் டைப்ரைட்டிங் ஃபுல்லாக நானே என் கம்பெனியில் அடிக்க ஆரம்பித்தேன். பாஸ் கேட்டார், இவ்வளோ நீ அடிக்கிறா? ஆமாம் சார். ஆல் இண்டியா ரேடியோக்கு ஒரு ட்ராமா அடிச்சு அமிச்சேன். 2500 எனக்கு ஹானரரியம் கிடச்சிது 10 நாளில். பார்த்துங்க, நான் சொல்கிறது 15 இயர்ஸ் பேக் கம்பெனியில் இருந்தேன் அப்போ நான். ஸோ எங்கள் அம்மா தெருவுக்கு வந்தாங்க. ஏன், எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர். கொலை மிரட்டல் கொடுத்தாங்க அந்த காலத்திலேயே அப்பாவுக்கு. ஓடி போயிட்டார் வீட்டை விட்டு, சொல்லாமல் கொள்ளாமல். நானும் அக்கா அம்மா டூமிங் குப்பம்னு சென்னையில் வந்து சாந்தோம் பீச் பக்கத்தில் ஒரு குப்பம், அதில் வந்து நாங்கள் செட்டில் ஆனோம். ஒரு சன்ஷேடுக்கு நாங்கள் இருந்தோம். இருதயம்னு ஒரு கிறிஸ்டியன் நண்பர், அவர் தான் எங்கள் ஃபேமிலியை காப்பாற்றினார். அம்மா, நான் சொன்னேன் எங்கள் அம்மா இயல்புலேயே ஒரு ரிசல்லியன்ட் பர்சன். அடிச்சு பிடிச்சி மேலே வந்தாங்க. அக்காவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடச்சிது. அவங்க மேலே கிடச்ச உடனே மறுபடியும் நாங்கள் இது ஒன்றோம். அப்பா திரும்பி வந்தார். அப்போ தான் விஷயத்தையே சொல்கிறார், என்ன மாதிரி மிரட்டினா. அப்போல்லாம் நீங்கள் SSLC புக்கெல்லாம் கையில் எழுதணும், கம்ப்யூட்டரைஸ் கிடையாது. அப்பாவை மாற்றி எழுத சொன்னாங்க. அப்பா முடியாதுன்னார். கொலை மிரட்டல் கொடுத்தா ஓடி போயிட்டார். இதெல்லாம் நடந்தது லைஃப்பில். இவ்வளோ கசப்பெல்லாம் தாண்டி மேலே வந்தோம். இவ்வளோ பிரச்சனைகள். நமக்கு நேரம் இல்லை, நிறைய வச்சுருந்தேன் நான். என்னுடைய சன்னின்லாவுக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. அவர் ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இன்ஜினியர், அவர் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங் இன்ஜினியர். அவருக்கு வந்து ப்ரமோஷன் டினைடு. அப்போ என்கிட்ட சொன்னார், மாமா இனிமேல் நான் வந்து ஒர்க் டு ரூல் தான், நான் வந்து என்ன பண்ணுவேன் அந்த டைம் பிரகாரம் தான் ஒர்க் பண்ணுவேன், முடியாதுன்னு சொல்ல போகிறேன், ஜோலியை போறியான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லாதீங்க, ப்ரைவேட் கம்பெனிஸில் தட் இஸ் த டோர், எக்ஸிட் டோர், யூ கேன் கோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக என்றைக்குமே வேலை பார்த்தது என்றைக்கு நிற்கும் அப்படின்னு. முதுகெலும்பில் ப்ராப்ளம் வந்துட்டு அவருக்கு. L3 L4 வந்து செயல் இழந்து போச்சு. இப்படியே ஆயிட்டார், நிமிரவே முடியல. அவர் என்னென்னும் தெரப்பிக்கெல்லாம் பண்ணாரோ, ஒருத்தன் முதுகெலும்பு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னா, மாப்பிள்ளை ஆப்ரேஷன் போகாதீங்க அப்படின்னாரு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாரு. தரிசனம் கோப்புன்னு இங்கே இருக்குது நாகர்கோவிலில், அவங்க வந்து அந்த இதில் மலையாளத்தில் செவட்டுவாங்க காலை வச்சு, அங்கே போங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே போய் 2 months இருந்தார். 2 மாதம் அட்மிட்டட், லீவு. 200 பேரை கம்பெனிலேருந்து எடுத்துட்டான். என்கிட்ட சொல்கிறாரு, மாமா என் பேர் இருக்கா இல்லையான்னு தெரியல, எடுத்துட்டாங்களா 200 பேருன்னா. கண்டிப்பாக உங்கள் பேர் அந்த லிஸ்ட்டில் இல்லை. என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு. இருந்தால் அவங்ககிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், மாப்பிள்ளை நீ அவுட்டுன்றான். அவன் நீங்கள் இல்லாததுனால இவன் பேர் இப்படி இருக்கு, இவன் பேர் ஏன் இவர் பேர் இருக்குன்னா, இவர் எப்படி உழைச்சார் இல்லையா அந்த 2-3 ப்ராஜெக்டில். என் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு சொன்னார்ல, பட் இவருக்கு ஜாப் அஷ்யூர்ட். என்றைக்குமே என் அன்பான நண்பர்களே, எந்த நிறுவனத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ, ட்ரூட் யுவர் சால்ட் இருங்க, உங்களுடைய மைண்ட் கொடுங்க, ஃபுல்லாக உங்களுடைய டெடிக்கேட்டட் ஒர்க்கராக இருங்க, பலன் தன்னால் ஓடி வரும். அதுக்கப்புறம் இவருக்கு 60,000 rupees அட்ஹாக் பேமெண்ட் கொடுத்தாங்க. 60,000 rupees 10 years பேக் ஒரு நல்ல அமௌண்ட் தான். ஆனால் இவருக்கு திருப்தி இல்லை. ஏன், இன்னொருத்தன் இருக்கான் அமித் போரான்னு, அவனுக்கு 1.5 lakhs கொடுத்தாங்களா. அவருக்கு வருத்தம். அவனுக்கு மட்டும், அமித்துக்கு மட்டும் 1.5. நான் வந்து ஜோஸ்னாட்ட போய் கேட்க போறேன், மூஞ்சில் எகிரி அடிக்க போறேன், தூக்கி போட்டு பேப்பர் போட போறேன் சொன்னார். நான் சொன்னேன், நீங்க போய் பதிலே சொல்லலை. அடுத்த நாள் என்ன கேட்டார், மாமா நீங்க பதில் சொல்லலை, யூ ஹாவ் எனி அதர் ப்ரோக்ராம், இல்லை வேற ஏதாவது மாதிரி பண்ணணுமான்னு. ஜோஸ்னாட்ட போய் கேளுங்க. கேட்கறதுக்கு முன்னால தேங்க் ஹர் ப்ரொஃபஷனலி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் 60,000 rupees ஜோஸ்னா, ஐ எம் வெரி ஹாப்பி. பட் அந்த 1.5 lakhs எப்படி வாங்குறது கேளு. அவனுக்கு ஏன் 1.5 கொடுத்தானா, அது மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் வாங்க. பட் அந்த 1.5 நான் எப்படி வாங்கணும்னு கேளுங்க. அப்போதான் அந்த ஜோஸ்னா சொல்லியிருக்காங்க, 3 டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அவன் பாஸ் பண்ணியிருக்கான். அது அமெரிக்கன் கம்பெனி. அங்கே எப்படி எக்ஸாமினேஷன் நடக்கணும், ஆன்லைனில் நடக்கும். அந்த கேமராவில் பார்த்துட்டே இருக்கணும். அவன் கேள்வி கேட்பான், புக்கு ரெஃபர் பண்ணக்கூடாது, முழிக்கக்கூடாது, எதையும் பார்க்கக்கூடாது, அப்படி பதில் சொல்லணும். 20 minutes தான், உடனே 10 நிமிஷம் ரிசல்ட்டு. இன்னைக்கு 4 எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டார் அவர். கம்பெனியில் உள்ள அத்தனை இன்டர்னல் எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டு வீட்டில் போனால் அந்த கண்ணாடி ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்காங்க, யூ ஆர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மாமா நான் எப்படியாவது கம்பெனி ஆரம்பிக்கணும்னாரு. நம்ம வேறு கூட சொன்னார், சார் எப்படி சார் அந்த அஃபர்மேஷன் சொல்றது, எப்படி விஷுவலைஸ் பண்றது. யூ ப்ளீஸ் பி தேர். அங்க போறேன்னு சொல்லாத, அங்க போயிட்டு தான் நம்பு, நினைக்கிறது கூட நம்பு அப்படின்னு. அவர் அதே மாதிரி நம்பினாரு. நான் சொன்னேன் எழுதி பாருங்க, நோ ப்ளீஸ் மீட் மீ, சும்மா எழுதுங்க, யாரையாவது கமெண்ட் பண்ற மாதிரி. ஹலோ பிஏ, புக் மை டிக்கெட், எழுதுங்க. இவர் எழுதி மாமா எழுத ஆரம்பிச்சிட்டான். எழுது,
ஆஸ் இஃப் நீ தான் பாஸ், நீ தான் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரு கம்பெனியை போன அக்டோபரில் ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ஃப்ளாட் மட்டும் இன்னைக்கு 21 crores. எப்படி வந்தது? ஸ்கிராச்சஸ்லேருந்து வந்தாருங்க. அவர் சொல்லுவார், யூ ஆர் மை மென்டர் மாமான்னார். என்ன காரணம் அப்படின்னா, see I showed him the way, he followed. So nothing is I am talking in the air, it is reality, practicability, practical tips and tricks எல்லாம். So இதுதான் my experience. Share your experience please, if any that you have achieved. ஏதாவது ஒரு சோதனை தாண்டி வந்தீங்களா? ரிசல்லியன்ட் இதில் இருந்ததா? மெடிக்கலாவோ, ஃபிசிக்கலாவோ, இல்லை ப்ரொஃபஷனலாவோ, பர்சனலாவோ இருந்தால் ஷேர் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. 3 நிமிஷம் தான் இருக்குது 5:30க்கு. எனிவே, ஸோ நம்ம வந்து ஹவு குட் ஆர் யூ டு பவுன்சிங் பேக்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தேன். நான் ஒரு கொஸ்டினர் வச்சுருந்தேன், நான் க்ரியேட் பண்ண கொஸ்டினர். அதுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. Any questions please? நான் என்ன நினச்சேன், ஒரு 3 o'clock to 5:30 2.5 hours பிளான் பண்ணேன். பார்த்தா ஒரு 1/2 an hour நமக்கு டீ டைம் போகுது. அது எனக்கு ஞாபகமே இல்லை. நான் ஆஃப்டர் ப்ரோக்ராம் தான் அந்த டீ வரும்னு நினச்சேன் நான். அதனால் ஒரு 1/2 an hour நமக்கு ஷார்ட் ஆகுது. இந்த 5 ஸ்லைடு வந்து 1/2 an hour. So, thank you Ganesh for a wonderful session. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லும்போது இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக வரும். அதாவது நம்ம எவ்வளோதான் வந்து தியரட்டிக்கலாக பேசுறதை விட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ ரொம்ப ஆக்டாக இருந்துச்சு. ரெசிலியன்ஸுங்கிறதுக்கு வந்து நாட் ஓன்லி அபவுட் ஃபெயிலியர் பட் அபவுட் எவ்ரி திங் லைஃப்ல ஆர் எவ்ரி பார்ட் ஆஃப் டைம் ரெசிலியன்ட் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு ஷேர் தேர் ஃபீட்பேக். யாராவது 1-2 பேர் வந்து பேசலாம். ஃபார்ம்ஸில் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு ஃபோரம். கமெண்ட் ஷேர் யுவர் தாட்ஸ். Anybody can. How resilient you are to bounce from a chair and come here. Anybody? Any newcomers? Lady participants here, two of you. Lady come and share. You came late. Yeah. Then you got some second half was okay for you? Yeah, it was still, I could relate what it happened about thing. And very much useful for our current situation in the workplace also. Whatever. There are another share from Mama. You want to come here, you share. There are other share from Mama. Oh, yes, Mama. சார் ஆக்சுவலாக ஆஸ் ஒரு ட்ரெயினராக உங்களுடைய எனர்ஜியே வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் ப்ரோக்ராமை டிசைன் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாமே ரியல் டைமாக எங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தது. நானும் என்னுடைய ப்ரொஃபஷ்னல் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் எல்லாத்தையும் ஒரு மாதிரி கண்டிப்பாக டவுன் டைம் சந்திக்க தான் செய்கிறோம். ஆனால் கொஞ்சம் கிரேட்ஃபுல்னஸ் வந்து நம்ம டெய்லி நினைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்குது. இந்த மாதிரி ஃபிசிக்கலாக மென்டலாக பிரச்சனை இருக்கிற ஆட்களே லைஃப் இந்த அளவுக்கு கொண்டு வரும்போது நம்ம கிட்ட இவ்வளோ இதுதான் பாயிண்ட். டேக் ஹோம். சூப்பர், குட். இவ்வளோ எல்லாமே இருக்குது. இன்னும் மென்டலாக இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இந்த ஸ்பார்க் போகிறோம். யூ வில் கம். தேங்க்யூ. எப்போதுமே ஃபார்ம்ஸ் ப்ரோக்ராம் வரப்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து முந்தின நாள் கால் பண்ணி பேசினாங்க. யார் பேசுறான்னு கேட்கும்போது அவங்களுடைய ஃபார்ம்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் ரைட் அப் கொடுத்துருந்தாங்க. அதில் எனக்கு சார் உங்களுடைய பயோகிராஃபி வாசிக்கும் போது எனக்கு மெயினான பாயிண்ட் வந்து சார் பிடிச்ச விஷயம் மெட்டாஃபர்ஸ் அனாலஜிஸ் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த செஷனை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த செஷன் வந்து தியரிட்டிக்கலாக இருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட். ஸோ ஏன்னா நான் எப்படின்னா அவுட் ஆஃப் திஸ் ரூம் வெளியே போனாலே தியரிட்டிக்கலாக பார்த்தா எல்லாருமே பிரெயின் அவுட் ஆயிடும். ஆனால் அந்த அனாலஜிஸ் மெட்டாஃபர்ஸ் வந்து இட் வில் கம் வித் மீ ஆல்வேஸ். ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் சார். அது மாதிரியே நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க. எல்லாமே எந்த கான்செப்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து வீடியோவில் கொடுத்ததுனால நல்லா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. It's a good session. Thank you very much. எனக்கு ஆக்சுவலாக 1 month தான் இது வரைக்கும் நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
அதெல்லாம் எனக்கு எல்லாம் கொடுக்க வரீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கிளாஸ் எப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு பெனிஃபிட் சார். எப்படின்னா இப்போ டைட்டான லைஃப்ல போயிட்டு இருக்கப்போ யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணலாம், அட்லீஸ்ட் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் இல்லாமல் மோட்டிவேட் பண்ணலாம். சரி உங்களாலே முடியும், மேலே போகலாம். எப்படின்னா என்னோட ஜேர்னி சார் சொன்ன மாதிரி எப்படின்னா இப்போ எனக்கு கிடைக்கிறத விட ப்ளஸ் ஒரு பாயிண்ட் மேலே தான் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி ஒர்க் நான் போட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போகிறப்போ வந்து இப்போ எனக்கு கீழே இருக்கவங்களும் வந்தாலே இருப்பாங்க. எப்படின்னா பெனிஃபிட்ஸ்க்காண்டி நம்ம ஒர்க் பண்ணாமல் நம்மளோட பேஷனுக்காண்டி நம்ம ஒர்க் பண்ணி எக்ஸலண்ட் குட். ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல, இதில் நமக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா சாட்டிஸ்ஃபைடா பாஸ் சாட்டிஸ்ஃபைடா கிடையாது. எனக்கு செல்ஃப் Very சாட்டிஸ்ஃபைட். good. நான் ஒர்க் பண்ணிட்டேன், என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன். ஸோ இப்படி தான் நீங்கள் சொன்ன மாதிரி யூனிவர்ஸில் வந்து டிஃபால்ட்டாக வந்து நமக்கு 1 கிடைக்கும்னா 10 கிடைக்கும். அது வந்து இப்போ 10 இருக்கப்போ நமக்கு தெரியாது, பின்னாடி ஒருத்தர் 10 ஏங்கிட்டு இருக்கப்போ அப்போ நம்ம பெட்டராக தான் இருக்கும். ஸோ நம்ம பிளஸ்டு தான் அப்படின்றத பார்த்து நான் எப்பயுமே கிரியேட் பண்ணலாம். குட். ஸோ அதே டைப் ஆஃப் பர்சன் உங்களை மாதிரி நிறைய பேர் meet பண்றப்ப இது எனக்கு ஒரு ஹாப்பியான பிளேஸ் தான். காட் பிளஸ். தேங்க்யூ. எப்படி வர விஷயம் ரெசிலியன்ஸ்ங்கிறது வந்து சாதாரண வர்றதில்லை. ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு பவர் எங்கிருந்தோ வரும். நம்ம பிரச்சனை வரணும்னு நான் சொல்லலை, ஒரு பிரச்சனை வருங்கிற ஆன்டிசிபேஷன்ல கொஞ்சம் நம்ம இருந்தாலும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் பிகாப் ஆஃப் ஃபார்ம்ஸ் லைட் ஹேண்ட் ஓவர் ஸ்மால் கமெண்டோ டு தி ரிசோர்ஸ் பர்சன் டே கணேஷ் இது நான் எழுதி புது புத்தகம் இன்ஸ்பிரேஷன் ஓ சரி ரிலீஸ் பண்ணேன் அந்த புக்கு. சரி தேங்க்யூ. Thank you. So thank you everyone. Have a good day, good evening. Thank you, sir. Thank you so Thank much. The புது புக் வந்து ரிலீஸ் பண்ணது இருக்கு. If anybody wants to buy, can buy a copy from the counter there. The book was released recently 1 month back. Ganesh has been associated with Palm for many years நான் சொல்லியிருக்கேன். And I am very glad that after 10 years he come back and a wonderful session. So a lot of inspiration and கிடைச்சிருக்கு. So thank you all once again. We meet again. Thanks man. Thank you. Thank you very much. ஸோ எனக்கு இந்த விஷுவலைசேஷன் கொஞ்சம் அதெல்லாம் நான் கொஞ்சம் ட்ரெயின் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் என் நம்பர் வாங்கிங்க, என்கிட்ட பேசுங்க, நம்ம 2 பேரும் பேசுவோம். அவங்களுக்கு எனக்கு இதை மட்டும் கொடுங்க, வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் கொடுங்க. ஓகே. இந்த மாதிரி ரொம்ப நான் எடுக்க மாட்டேன். நான் எங்கேயாவது இருப்பேன், நான் உடனே உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். 9894720231. நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். நான் விஜய் ஃப்ரம் டியூட்டர் பண்ணுங்க, இன்ட்ரோ பண்ணிட்டு நான் செக் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம எப்போ டைம் கிடைக்கிறதோ பேசி. இது வந்து கவுன்சிலிங் போது விஷுவலைசேஷன் விஷுவலைசேஷன் நீங்க கண்டிப்பா பண்ணணும். உங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் கைடிங் ஸ்டெப்ஸ் தான் தெரியல. நான் பண்றேன், உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி பண்ணணும்ன்றது. அது எதுவும் கிளாஸ் மாதிரி கண்டக்ட் இல்ல ஜஸ்ட் அது வேற ஒரு இதுதான், ஜஸ்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதுதான் அது தெரிய மாட்டேங்குது. ப்ராசஸ் பண்ணி சொல்லிட்டேன்னா தெரிஞ்சு. ஆமா ரொம்ப சீரியஸா எடுக்காதீங்க. ஓகே. அது ஈஸி ரொம்ப ஈஸி. ஒன்றும் ரொம்ப பெருசு அப்படிலாம் அது நீங்க மூச்சு விடுற மாதிரி. இல்ல மெட்டஃபர் ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஃபிகர்னு சொன்னீங்க, எனக்கு நான் ஃபிகர் பண்ணேன்ப்பா, அந்த எனர்ஜி ஃபேண்டசிஸ் பீ மேட். சூப்பர் சார், தேங்க்யூ. ஓகே.